லாயலா காலேஜுக்கும் அவருக்கு எல்லாம் படித்தார் அப்படின்னு சொன்னாங்க. நானும் லாயலா காலேஜில் படித்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பியூசி அங்கே தான் படித்தேன். நல்ல மாணவனாக சிறந்த மாணவனாக பயின்றேன். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் இருந்துச்சு. கல்லூரியில் போய் சேர்ந்து இந்த ஜென்டில்மேன் ஆஃப் லாயலா அப்படின்னு சொன்னாங்க. என்னது இது ஜென்டில்மேன் ஆஃப் லாயலா, நல்ல பசங்களா எல்லாருமே? அப்படி கேட்டபோது ஸ்ட்ரைக்கே நடக்கலை அப்படின்னு சொன்னாங்க. ஃபாதர், நான் ஸ்ட்ரைக்கை இங்கே வந்து பண்ண சொல்லி சொல்கிறதுக்காக இல்லை, நான் பண்ண தவறை யாரும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். உடனே ஸ்ட்ரைக்கே நடக்காத ஒரு கல்லூரியா? நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கன்னு சண்முக பாண்டியன் சொன்ன மாதிரி அது என்ஜாய்மெண்ட் கிடையாது. நான் வருத்தப்பட்ட வாலிபனாக பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். காரணம், நான் வந்து ஸ்ட்ரைக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு உருவாக்கிட்டேன். ஒரு பூஞ்சட்டியை தூக்கி உடைக்கும் போது ஃபாதர் குரியாக்கோஸ், சாரி ஃபாதர், அங்கே தான் இருப்பார், அவர் வந்து சரத்குமார், ஏன்னா அவர் ஃபுட்பால் பிளேயர் இன் காலேஜ். சரத்குமார் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டார். இல்லை ஃபாதர், இந்த தொட்டி வந்து இங்கே இருக்கிறது அங்கே வச்சா நல்லாயிருக்கும் அப்படி எடுத்தேன் ஃபாதர்னாரு. சரி அங்கே வச்சுட்டு கிளாஸுக்கு போங்கன்னாரு. அதோட ஸ்ட்ரைக் ஓவர். அதுக்கப்புறம் ரிசல்ட் பார்த்தா நல்லா பாஸ் ஆகி பிரமாதமாக ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டேன். நான் பிகாம்க்கு அப்ளை பண்ணியிருந்தேன். போய் பார்த்தா போர்டை பார்த்தா என் பேரே இல்லை. நேராக ஃபாதர் ரூம் போனேன். ஃபாதர் குரியாகோஸ் போனேன். ஃபாதர், ஐம் பிளேயர், ஃபுட்பால் பிளேயர் பிளேயிங் ஃபார் தி காலேஜ். என் பேரை காணுங்க ஃபாதர் அப்படின்னேன். சரத்குமார், நீங்கள் சிறந்த மாணவர், சிறந்த விளையாட்டு வீரர், நீங்கள் வேறு கல்லூரிக்கு போனால் நல்லா இருக்கும்ட்டார். ஓகே ஃபாதர்ன்னு சொல்லி, அதுதான் எனக்கும் சண்முக பாண்டியனுக்கும் உள்ள தொடர்பு, இந்த கல்லூரிக்கும் லாயலாக்கும் உள்ள தொடர்பும் இதுதான். ஸோ என்னை போல் நீங்கள் வந்துடாதீங்க. ஆனால் என்னை போல் வந்தவங்களாம் உச்ச நடிகர் ஆகிட்டான்னு சொல்லிட்டு நம்மளும் இப்படி பண்ணி பார்த்து உச்ச நடிகர் ஆகலான்னு நினச்சிடாதீங்க. தவறை சுட்டி காட்டுவது என் வழக்கம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எம் ஸ்டில் நாட் ஹாப்பி வித் வாட் ஐ டிட். பட் அது பள்ளி பருவத்திலும் சரி, கல்லூரி நாட்களிலும் சரி, இது போன்ற சிலுமிசங்கள் செய்வது நமக்கே உரியது. அது துள்ளல்னு சொல்லுவோம், இளமை துள்ளல்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது எங்களை அழைத்து எங்களை பெருமைப்படுத்தி சிறப்பு செய்தவங்க அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன். அதே சமயத்தில் ஒரு சில கருத்துக்கள் இங்கே வந்து தமிழ் டிபார்ட்மெண்ட் ஜனார்தனன், அதாவது புகழ்ந்துக்கிட்டே இருக்காரு, நிறுத்திடலாமா அவரை போய் அப்படின்னு நான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அவர் சிறப்பாக பேசுகிறார். நீங்கள் வந்து உடனடியாக இந்த பகுதியில் உள்ள ஏதாவது ஒரு இயக்கத்திலே சேர்ந்து நீங்கள் பேச்சாற்றல் மூலமாக சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்தில் கட்சிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் தமிழ் துறையை சேர்ந்த அருள் செல்வி அவர்கள் சிறப்பாக பேசுகிறாங்க. அவங்க பொன்ராம் சொல்கிறதுபடி கொஞ்சம் தடுமாறினார்கள். ஏன்னா அவங்க பொன்ராம வந்து ஆங்கிலத்தை சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அவங்களும் வந்து சிறப்பாக எடுத்துரைத்து சண்முக பாண்டியன் அவர்களை பற்றியும் அவர்கள் தந்தையை பற்றியும் சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். அது மட்டும் இல்லை, இந்த ஒளிய மொழியும் காட்சி எடிட் செய்த இந்த மாணவர்களுக்கு எனக்கு உண்மையிலே பாராட்டணும். ரொம்ப அழகாக சித்தரித்து மீண்டும் எங்களை நாஸ்டாலஜிக் மூமெண்ட்டாக விஜயகாந்த் அவர்களை சிந்தித்து பார்ப்பவர்களும் சரி, சிந்தித்து பார்க்காமல் இருப்பவர்களும் சரி, இவர் தான் அந்த நல்ல மனிதர் மீண்டும் சுட்டிக்காட்டிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி.